நான் இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் டு கோபி வழியில் ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அரக்கன் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பவானிசாகர் கிளையாறு ஒன்று வந்து இந்த சைடு ஓடிட்டு இருக்கு. இந்த கிளையாறில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த ஆற்றுப்பகுதி ஓரத்தில் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது நம்ம பழங்காலத்தில் வந்து கிராமங்களில் வந்து எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ரம்மியமான ஒரு இடங்களை நம்ம பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு கிடைச்சிது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் வந்து வெக்கேஷன்லாம் நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. நமக்கு செலவே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணீரை பார்த்துக்கிட்டு அழகாக இங்கே நெற்பயிரும் இங்கே வந்து விளைவிச்சிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெற்பயிர் தெரியும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையான ஒரு இடமா தான் காட்சி அளிக்குது. இந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சரி கோபி போனீங்கன்னா 2 டேஸ் பக்கத்துலேயே வாய்க்கால் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே போகிறது உங்களுக்கு மனசு இருக்காது. நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கே வெளியே போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ அந்த ஒரு பகுதியை வந்து ஜஸ்ட்டு இந்த வியூ பாருங்கள். எல்லாருமே வந்துட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நாடோடிகள் நிறைய பேர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே ஓடை வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நிறைய திரைப்படங்கள் கூட எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த ரம்மியமான ஒரு இடத்த வந்து தவற விடாதீங்க. மீண்டும் சிவா சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.